இன்னைக்கு தியானிக்கிற தியானத்தினுடைய தலைப்பு ஆவியானவரால் நடத்தப்படுதல். அது யார் நடத்தப்பட்டார்னா பிலிப்பு தான் தியானிக்க போகிறோம். நிறைய பேர் ஆவியானவரால் நடத்தப்பட்டாங்க. இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். நிறைய பேர் நடத்தப்பட்டாங்க. பிலிப்பையும் ஆவியானவர் நடத்தினாருங்கிறதுக்கு ரைட்டுங்களா? சரி, பைபிளில் பிலிப்புங்கிறது நிறைய பேர் வருது. ஒரு 4 பேரை சொல்கிறேன். நிறைய இடத்துல பிலிப்பு வருது, பிலிப்புங்கிற பேர். ஒரு 4 பிலிப்பை நான் சொல்கிறேன். முதல் பிலிப்பு 12 சீடரில் ஒருத்தர். கவனிக்கிறீங்களா? 12 சீடரில் ஒருத்தர் தான். அது ஒரு பிலிப்பு. பெயர் தான் பிலிப்பு. அடுத்து இங்கே வர்ற பிலிப்பு யாருன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்தேவானோட இந்த பந்தி விசாரணை செய்கிறதுக்கு ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. பந்தி விசாரணை செய்கிறதுக்கு எத்தனை பேர்? 7 பேர். ஸ்டீபன், நிறைய பேர், நிக்கோலா. அதில் ஒரு பிலிப்பு. அதுதான் இந்த பிலிப்பு. சுவிசேஷகனாகிய பிலிப்புன்னு சொல்லலாம். இவருக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா சுவிசேஷகனாகிய பிலிப்பு. 2வது பிலிப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3வது பிலிப்பு நீங்கள் சொல்லுங்கள். சரி, நேரத்தை கருதி நானே சொல்கிறேன். கவனிங்க. இந்த ஏரோது ஒரு சகோதரனுடைய மனைவி வச்சுக்கிட்டாரு. அந்த சகோதரர் யார்? பிலிப்பு மனைவியை ஏரோது வச்சுக்கிட்டாரு. அப்போ யோவான் சாணன் சொல்கிறாரு, உன் சகோதரன் மனைவியை நீ வச்சுக்கிறது தப்பு. உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கு. நீ அரசாங்கத்தில் இருந்தால் என்ன பெரிய ஆளா? இப்படி யோவான் சாணன் இன்னைக்கு தேவை. அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு உன் சகோதரன் மனைவி நீ வச்சுக்கலாமா? அங்கே வரவர் யார்? பிலிப்பு. சரி, 3வது 4வது இங்கே இல்லை, ஆனால் அது வரலாறுல இருக்க நான் சொல்கிறேன். மாவீரன் அலெக்சாண்டர் படிச்சிருக்கீங்களா? அலெக்சாண்டருடைய அப்பா பேர் என்னாரு? பிலிப்பு. அந்த பிலிப்புக்கு பட்டணம், அவர் பேரில் பிலிப்பு சபை, பிலிப்பு பட்டணம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அங்கே வர அந்த பிலிப்பியர், அந்த பிலிப்புங்கிறது அலெக்சாண்டர் அப்பாவுடைய பெயர். அது பைபிளில் போடலை. அப்போ ஏறக்குறைய எத்தனை பிலிப்பு? பிலிப்பிய சபை பட்டணங்கிறதுனால 4 பிலிப்பு. அது பட்டணமாக இருக்குது பிலிப்பு. ரைட்டுங்களா? 3 பேர் உடையவங்க. 4வது அலெக்சாண்டர் அப்பா பேர் தான், ஆனால் பிலிப்பு பட்டணம். சரி, போகட்டும். இப்போ இங்கே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வர்றது, முதல்ல இவருடைய காரியம் எங்கே இருக்குன்னா 6ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே தான் வர பேர் போட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி ரொம்ப அதிகாரம் இல்லை. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்நாட்கள் சீசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? பெருகுனாங்க. அதில் கிரேக்கர் இருந்தாங்க. தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. என்றைக்குமே இந்த சாப்பாட்டில் தான் பிரச்சனை வரும். பார்த்தீங்களா? இந்த கறி துண்டு எனக்கு வரல. சிலர்லாம் பந்தி விசாரணை வரும்போது அவருக்கு வைங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வைங்கன்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக சொல்கிறீங்க. எனக்கு வைங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் வைக்காம போயிடுவாங்களா? அவருக்கு வைங்கன்னா எனக்கு வைங்கன்னு அர்த்தம். நீங்கள் சாப்பாடு இந்த கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக போய் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் இருந்தனால அங்கே இதாச்சு. சரி, இங்கே 2 குரூப் இருக்குது. கிரேக்க விதவைகள் இருக்காங்க, எபிரேயர் விதவை. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? கிரேக்கரானோ எங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை சாப்பாட்டு பிரச்சனைகள் என்ன செய்யலை, சரியாக விசாரிக்கலாம். இப்போ பேதுரு பார்க்குறாரு, இந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்போ நம்ம ஜெபம் பண்ணுறது, எப்போ போதிக்கிறது? அதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சீசர் கூட்டத்தெல்லாம் வர வச்சு தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு என்னதில்லை, தகுதி அல்ல. 3ஆம் வசனம் பாருங்கள். சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலைக்காக என்ன செய்வோம்? ஏற்படுத்திடுவோம். அந்த பொறுப்பை கொடுத்தனால எங்களுக்கு டைம் இருக்கும். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலையும், அப்போஸ்தலர் 6:4 பாருங்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? இடைவிடாமல் தரித்திருப்போம்னு சொன்ன உடனே இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. 5 பாருங்கள். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானையும், 2வது பேர் என்ன வருது? பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கோனாரையும்,
தீமோனையும் பர்மானாவையும் யூத மார்க்கம் மைந்தவனான அந்தியோக பட்டணத்தினாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. அப்போ எத்தனை பேர் மொத்தம்? 7 பேர். அப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் தான் பிலிப்பு. அப்போ அந்த பிலிப்பு யாருன்னா பந்தி விசாரணை செய்கிறவர். இப்போ முதல் குறிப்பு நீங்கள் எழுதிக்கங்க. சபையில் பந்தி விசாரணை செய்ய கூட்ட பணிவிட தேவை. ஞானமும் பரிசுத்த ஆவியும் நற்சாட்சி பெற்றிருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை என்ன செய்யணும்? கொடுக்கணும். சபையில் ஒரு கூட்டி ஒரு வேலையை செஞ்சால் அவங்க பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்காங்களா, ஞானமாக இருக்கிறாங்களா, நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்களா, விசுவாசமாக இருக்காங்களா அப்படின்னு தான் பொறுப்பை கொடுக்கணும். அவங்களுக்கு மாத்திரமா ஒரு சண்டே கிளாஸ் டீச்சருக்கும் அவங்க ஞானமாக இருக்காங்களா, பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்காங்களா, புரியுதுங்களா? பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்காங்களா, நற்சாட்சி பெற்றிருக்காங்களா, அதே தான் எல்லாமே. ஒரு பாஸ்டராக இருந்தாலும் அப்படி தான். ஒரு பாஸ்டர் ஞானமாக இருக்கிறாரா, நற்சாட்சி பெற்றிருக்கிறாரா, ஆவியில் நிறைஞ்சிருக்கிறாரா? சண்டே கிளாஸாக இருந்தாலும் யூத்தாக இருந்தாலும் சபையில் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் இது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த பந்தி விசாரணை செய்கிறதுக்கே ஆவியால் நிறைந்திருந்தார். அதுதான் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். 7 பேரை சும்மா செலக்ட் பண்ணலை. சபையில் யார் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்கா, ஆவியானவர் பெற்றிருக்கிறா, யார் ஞானமாக இருக்கிறா, யார் குடும்பத்தில் நல்ல நல்ல சாட்சி இருக்குது, புரியுதுங்களா, யார் நல்ல விசுவாசமாக இருக்கிறாங்க, அந்த 4 காரியம். அப்போ டக்குன்னு முதல் சீட்டு ஸ்டீபனுக்கு விழுவுது, 2வது சீட்டு யாருக்கு விழுவுது? பிலிப்புக்கு விழுவுது. அடுத்து டக்குனா 7 பேர். இந்த 7 பேரை தேர்ந்தெடுத்தோன்னே சபையார் எல்லாரும் கப்பு சிப்புன்னு அப்படியே இருக்காங்க. உண்மை. இந்த 7 பேத்துக்கு இந்த 4 தகுதி இருக்குது. பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருக்காங்க, ஞானமாக இருக்கிறாங்க, நற்சாட்சி பெற்று இருக்கிறாங்க, விசுவாசமும் இருக்குன்னு சொல்லி இந்த 7 பேரை நிற்க வச்சோன்னா சபையார் எல்லாரும் என்ன செய்யலை, எந்த முறுமுறுப்பும் வரல, பிரச்சனை வரல. இப்போ பாஸ்டர் சொல்கிறாரு பேதுரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் வேத வசனம் போதிக்கிற ஊழியத்திலும் இடவேளாமல் தெரியும். இதுவரை நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டே அந்த வேலையும் செஞ்சோம். இப்போ இந்த பகுதி என்ன செய்கிறோம், பொறுப்பை கொடுக்குறோன்னு சொல்லி பொறுப்பை கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ விஷயத்துக்கு வரேன். நம்ம சபையிலையும் ஒரு சகோதரிமார்களை எழுப்பி பந்தி விசாரணை செய்கிறதுக்கு நம்ம எத்தனை பேரை எழுப்பிவிட்டோம்? அகிலா சிஸ்டர் சொல்லுங்கள். பந்தி விசாரணை செய்கிறதுக்கு சகோதரிமார்கள் ஏந்திரிக்க வேண்டாம் சார். உங்களை மாதிரி நிறைய பேரை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணமே ஞாபகம் இருக்கா? தேவியாசம் உங்களெல்லாம் சொன்னமே ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர்? அப்போ ஒருத்தரை கூட சில நேரத்தில் ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் சில சகோதரிகள் அவங்க அந்த பொறுப்பை செய்யாட்டினாலும் சில சகோதரிகளை கொண்டு அந்த வேலை என்ன செய்கிறார். ஈஸ்டரில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் யாரும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சாப்பிட்டுவிட்டு கையை கழுவிட்டு போங்க. நான் பாஸ்டரம்மா 3 பேர் பாத்திரம் விளக்குறேன்னு சொன்னோம். ஆனால் எங்களை விளக்க யாரும் விடலை. ஆமாவா இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே நீங்கள் எல்லாரும் போயிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம். நான் பலிப்படத்துலேருந்து பொய் சொல்கிறதல்ல, பலிப்படத்துலேருந்து பொய் சொல்கிறதில்ல. அது பணிவிட செய்கிறது, அதை கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்கல, நம்ம வீட்டில் கூட்டலை, நம்ம வீட்டில் துடைக்கலை, நம்ம வீட்டில் துடைக்க. இது ஜெப வீடு, இது அப்பாவுடைய வீடு. இதில் எந்த வேலை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யணும். ஒரு ஒற்றை இருந்துச்சுன்னா நீங்களே உட்காந்துருக்கும்போது ஒரு ஒற்றையை பார்க்குறீங்களா, ஒழுங்கு எங்கே பாஸ்டர் ஒற்றை குச்சின்னு சொல்லிட்டு ஜெபம் முடிஞ்சோன்னா நீங்களே ஒற்றை என்ன செய்யணும், அடிக்கணும். ஒரு தூசி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும், ஒரு தூசி எடுத்து நீங்களாவே டெஸ்ட் பண்ணல என்ன செய்யணும், போடணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஆவியானவரால் நடத்தப்படுறது ஊழியம். பின்னாடி வருது பணிவிட ஆலயத்தில் செய்கிற ஊழியங்களுக்கும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த காரியம் அதை செய்கிறது ஒரு ஊழியம். அது ஊழியம். பந்தி விசாரணை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சாப்பாடு பரிமாறுறது. அந்த 7 பேரை பொறுப்பு கொடுத்தோன்னு இப்போ பிரச்சனை தீர்ந்து போச்சு. கிரேக்கரானவங்கள இப்போ எங்களை நல்லா விசாரிக்கிறாங்க. சாப்பாடு கரெக்டாக வருது, தொட்டுக்காய் கரெக்டாக வருது, சாம்பார் கரெக்டாக வருது, கறி பீஸ் கரெக்டாக வருது, எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. இவங்க பார்த்தாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, ஊழியம் வளர்ந்தது, சீசல் தொகை பெருகினாங்க. அப்போ பிலிப்புவை தான் நம்ம தியானிக்கிறோம். பிலிப்பு அந்த வேலை செய்கிறதுக்கே ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அதுதான் ஆவியானவர் தான் நமக்கு செய்தி. 1ஆம் தேதி அதை தான் தியானித்தோம். அப்போ ஆவியானவர் நிரப்பப்பட்டால் தான் அந்த வேலையை கடைசி வரைக்கும் செய்ய முடியும். ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் யாருக்கும் வச்சுக்க வேண்டாம்,
ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ வியாதி வந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பலிப்படத்தில் வந்து நிற்கணும். ஒரு விசுவாசிக்கு சின்ன தலைவலி வந்தாலும் என்ன செஞ்ச மாட்டாங்க, லீவு போட்டுருவாங்க, ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. அது உண்மையா பொய்யா? சொல்ல மாட்டீங்களே. உங்களை சொன்னோட உடனே சொல்ல மாட்டீங்களே. ஆனால் ஒரு பாசுக்கு தலைவலி வந்தாலும் பலிப்படத்தில் வந்து என்ன செய்யணும், தலைவலியோடு வந்து நிற்கணும். வீட்டுக்கு உறவினர் வந்தால் அவங்கள வச்சு போட்டு வரணும். ஆனால் விசுவாசி உறவினர் வந்துட்டான்னு என்ன செஞ்சிருவாங்க, அன்னைக்கு பூட்டும் போது உறவினர் வந்துட்டாங்கன்னு ஆப்சண்ட் ஆயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களை மாரியே எங்களுக்கு பத்திரிக்கை வருது, நாங்களும் கல்யாணத்துக்கு போனால் என்ன ஆகும்? அம்மா கவனிங்க, சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கும் பத்திரிக்கை வருது, நாங்களும் போகிறோம், நீங்கள் வர்றீங்க. இப்போ எங்கே என்ன நடக்கும்? அது எப்படி பாஸ்டர், நீங்கள் மட்டும் வந்து ஆராதனை என்ன செய்யணும், நடத்தணும், போகணும், வரணும். நாங்கள் கல்யாணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்ற காரியத்துக்கெல்லாம் போயிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த காரியத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அது தவிர்க்க முடியாத காரியம். வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. ஆனால் அடி பழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆப்சண்ட் ஆகி என்ன வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ மே மாதம் வந்துருச்சு, பத்திரிக்கை மேலே பத்திரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். ஜூன் மாதம் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கர்த்தரை ஆராதிச்சுட்டு நீங்கள் போங்க. கல்யாணத்தை நான் போக வேண்டாம், மற்ற காரியத்துக்கு போக வேண்டாம் இல்லை. அப்போ இவங்க பாருங்கள், அந்த பந்தி விசாரணை வேலை செய்கிறது தானே அப்படின்னு இல்லை, அதை உண்மையும் உத்தமாக பொறுப்பாக அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியன்னு செஞ்சாங்க. இந்த யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்தோம். பிள்ளைங்க அழகாக அந்த பாட்டை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்த்தோம். அழகாக பிள்ளைங்க உட்காந்து என்ன செஞ்சாங்க, டீச்சர்ஸ் மாதிரிலாம் நல்லா பரிமாறுனீங்க. பாடம் போதிக்கிறது மாத்திரமல்ல, கடைசியாக தான் டீச்சர்லாம் நீங்களாம் நான்லாம் சாப்பிட்டோம். நல்லா பிள்ளைங்க இந்த இடத்துல அழகாக உட்காந்து. இன்றைக்கி கூட நான் 8 மணி சாம் டைம் ஆச்சுப்பா, நேரம் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா, அகில இஷ்டம் நேரம் வந்திருப்பாங்க, வேணும் வந்திருக்கோம், கிளம்புப்பா அப்படின்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. 5 நாள் ஜேன்னு இந்த இடத்துல பார்க்கும்போது 5 நாள் பிள்ளைகளுடைய காரியம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஸ்நாக்ஸ்லாம், தேவிகா சிஸ்டர், செல்வி சிஸ்டர், தம்பிங்க இன்றைக்கி கூட தம்பிங்க போய் வடை டீலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. அப்போ இதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற ஊழியம். இது கேவலம் கிடையாது, ரைட்டுங்களா? நம்ம என்ன ப்ரொஃபஸராக இருந்தால் வெளியில் தான் ப்ரொஃபஸர், இன்ஜினியர், டாக்டர். தேவ சமூகத்தில் வந்தால் நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த குறிப்பு போகிறேன். ஓகே, ஒரு சபையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் பையன் சேரை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். கூட்டுறது, சேரை எடுத்து அப்படியே இதுமாரி அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நேற்று நானும் சாமந்தான் வந்து டெய்லி நீங்கள் காலையில் போனாலும் இதை வந்து நாங்கள் 2 பேரும் தான் சாமந்த வேலையை பார்த்துட்டு வரோம். அந்த தண்ணி ஊக்கிற வேலையை பார்ப்பேன், அந்த மரத்துக்கு செடி கொடிக்க அந்த முன்னாடியெல்லாம் சாமந்தை தொடச்சி இந்த காரியங்களை நீட்டாக இருக்கும். டெய்லி சாயந்தரம் வந்து நாங்கள் தொடப்போம். நீங்களும் உபாசத்துலேருந்து சகோதரிமாரிலேருந்து தொடச்சிட்டு போவீங்க. அப்போ அது மாதிரி அந்த பையன் அந்த சர்ச்சை துடைக்கிறது, சேரை போடுறது, கோடீஸ்வர பையன். அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, எங்கங்க உங்கள் பையன்ங்கும்போது, இந்த பாரு அந்த சேரை போட்டுட்ருக்கான் பாருங்க, கூட்டுறான் பாருங்க, அதான் என் பையன். ஆனால் அவர் யார்? கோடீஸ்வரனுடைய பையன், பெரிய பிஸ்னஸ், அவர் சபையில் நடந்த காரியம். ஆனால் எங்கள் அப்பா பிஸ்னஸ், நான் பெரிய கோடீஸ்வரன், நான் கூட்ட மாட்டேன், நான் சேரை போட மாட்டேன், அப்படியல்ல. அந்த பையன் எங்கன்னு கேட்கும்போது அவர் அறிமுகப்படுத்தும் போது இன்னொருத்தர் ஆச்சரியப்பட்டார், விசுவாசி, ஒரு பெரிய தொழிலதிபர், பிஸ்னஸ். அவரும் அந்த சபையில் நல்ல கோடீஸ்வரராக இருந்தாலும் தூணாக இருந்து, வெளியில் கோடீஸ்வரர், தொழிலதிபர், சபையில் வந்து அவர் ஒரு விசுவாசி. அவர் வயசானதுனால உட்காந்துட்டு பையனை வந்து நீ இந்த வேலையை பார்ப்பான்னு மற்ற பையன்களோட சர்ச்சை காரியங்கள், கன்வென்ஷன் டைமில் அந்த காரியங்களை உட்காந்துட்டு அறிமுகப்படுத்துகிறார். இந்த உதாரணங்களை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம வெளியில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம். தேவ சமூகத்தில் நம்மளை கோடீஸ்வரன் ஆக்குனது, லட்சாதிபதி ஆக்குனது, சில ஆயிரங்கள் ஆக்குனது, நம்மளை உயர்த்தினது கர்த்தர் தான். அப்போ எந்த தொழில், எந்த காரியம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும், வெக்கப்படாமல் எடுத்து ஆலயத்தினுடைய காரியங்கள் என்ன செய்யணும். ஆவியானவர்கள் நடத்தப்படுறதுல இதுவும் ஒரு ஊழியம். இது முதல் குறிப்பாக சொல்லுவேன். ஒரு 5 குறிப்பு வேகமாக சொல்கிறேன், 12:30 நான் சொல்லிடுறேன். இப்போ 8ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த ஸ்தேவானை கொலை செஞ்சிட்டாங்க 7ஆம் அதிகாரத்தில். 7ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த 7ஆம் அதிகாரம் 60 பார்த்தீங்கன்னா, அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தா என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்ன, இப்படி சொல்லி நித்திரன் இறந்துட்டார். இந்த கொலை செய்யறதுக்கு சவுலும் சம்மதித்தார். சபையில் பயங்கர துன்பம் உண்டாயிருச்சு. தேவபக்தி உள்ள மனுஷன் ஸ்தேவானை அடக்கம் பண்ணிட்டாங்க.
இந்த சவுல் என்ன பண்ணிட்டாரு, வீடுகள் தோறும் நுழைஞ்சி புருஷ ஸ்திரீகள்லாம் கொண்டு வந்து சபையை பாழாக்கிட்டு இருந்தார். அப்புறம் தெரிஞ்சிட்டார், அது வேற விஷயம். சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 5வது வசனம், அப்பொழுது பிலிப்பு என்பவன், அதற்காக தான் இதை சொல்கிறேன். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 2வது குறிப்பு என்னன்னா, பிரதர் சிஸ்டர், ஆவியானவரால் நடத்தப்படுறது. இங்கே நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நீங்கள் போய் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். ஆவியானவரால் நடத்தப்பட்டு சொல்லணும். எத்தனையோ பட்டணங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல சமாரியா பட்டணம் இந்த யூதருக்கும் சமாரியாருக்கும் ஒத்து வராது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒத்து வராது. அவங்கள ஒரு தாழ்வாக நடப்பாங்க. ஜீசஸ் கூட பாருங்கள், சமாரியா ஸ்திரியை போகும்போது, நாங்கள் சமாரியர், நீங்கள் யூதர், நீங்கள் எங்கள்கிட்ட தண்ணி கேட்கலாமான்னு சொல்கிறத பார்க்குறோம். யூதர்கள்லாம் உயர்ந்த ஜாதி மாதிரியும் சமாரியர்லாம் தாழ்ந்த ஜாதி மாதிரி அன்னைக்கு அப்படி இருந்துச்சு அந்த மக்கள் மத்தியில், இன்னைக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில். அப்போ இந்த பட்டணத்தை என்ன செஞ்சார், அவர் தெரிந்தெடுத்துட்டு அங்கே போய் பாராரு. 5 பாருங்க, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 6 பாருங்க, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிச்சாங்க. இதுக்கு என்ன ரகசியம் தெரியுங்களா? பிரசங்கம் அவர் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறத எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் ஒருமனப்பட்டு கவனிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? 7வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவர் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ண போது அநேகர்லேருந்து அசுத்தாவிகள் என்ன செஞ்சது, மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு என்ன செஞ்சது, அப்படியே அவர்கள் விட்டு புறப்பட்டது. அடுத்து அநேக திமிர்வாதக்காரர், நிறைய பேர் கை வராமல் கால் வராமல், நிறையான எண்ணிக்கை 10 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அநேக திமிர்வாதக்காரன்னு போட்டிருக்கு, சப்பானிகள் போட்டிருக்கு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, குணமாக்கப்பட்டாங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. இதில் ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். நீங்கள் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் மூலம் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார், ஆவியானவர். அல்லேலூயா. ஊழியரை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார். இது ஊழியரும் கடமை, உங்களும் கடமை, என் கடமை. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். வாலிப தம்பி உங்களுக்குள்ள இருக்கிறார், பிரதர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அம்மா வயசான அம்மா உங்களுக்குள்ள இருக்கிறார், வாலிப மகளே உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இருக்கிறதுனால சர்ச்சில் பணிவிடை ஊழியம் செய்கிறோம், அது ஒரு ஊழியம். அது முதல் குறிப்பு. 2வது, நம்மளுக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஊரில் போய் சொன்னது மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் சமயபுரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, பள்ளி விடையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்தெந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ, பழுவூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, கூத்தூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்பர் 1 டோல்கேட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம சபையில் இங்கேருந்தான் வராங்க. அதனால தான் இந்த ஊரை திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்படி தாளக்குடியில், அகிலாண்டபுரத்தில், வெள்ளனூரில், இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம ஈச்சம்பட்டியில் பிரதர் வராங்க, பழுவூரில், இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம சபை விசுவாசிகள், அங்குள்ளவர்களுக்கு நீங்கள் ஜபத்தோட ஆவியில் ஏவப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி, அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், நீங்கள் நல்லா மனது உருகி அந்த ஆவியில் ஏவப்பட்டு ஆவியான ஒரு துணையோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த கடன் பிரச்சனை மாறவர்களுக்கு ஆண்டவர் செய்வார். அந்த சமாதானம் உண்டாகும், அந்த பிரச்சனை உண்டாகும், பிரச்சனை மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? வியாதி மாறும். அநேக அசுத்தாவிகளும் மிகுந்த சத்தத்தோட கூப்பிடும். ஊரே அப்படிதாயிருச்சு. எல்லாரும் ஒருமனப்பட்டு கவனிச்சாங்க. இப்ப சீமோன்னு ஒருத்தர் மந்திரவாதி அந்த ஊர்ல, அவர் பிரமிக்கத்தக்க தன்னை பெரிய மாயவித்தக்காரனாக இருந்து அவன் பிரமிக்கத்தக்க காரியங்களை செஞ்சிட்டோம். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் சொல்லி சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் அவனை மதித்து வந்தாங்க. அநேக காலமாய் மாயவித்தவங்கனால அந்த ஜனங்களை பிரமிக்க பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனே அந்த மாயவித்தக்காரனே பிலிப்பு செய்ததை பார்த்துட்டு, ஐயோ நம்ம இத்தனை நாள் இந்த ஊரில் இருந்து பிசாசுனால் ஏவப்பட்டு இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கோம், நம்மளை பெரிய சக்தின்னு மதித்து வந்தாங்க, இப்போ நம்மளை விட இன்னொருத்தர் ஊழியக்காரர் இப்படி சுவிசேஷங்கள் பிலிப்பு பண்ணுறாருன்னு சொல்லி அவரே விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தார். கரங்களை தட்டுங்க. மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சாரு? ஞானஸ்தானம் பெற. ஒரு அல்லேலூயா, பலத்த அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்து அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் என்ன செஞ்சாங்க? அந்த ஊரில் ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஆண்கள் எடுத்தாங்க, பெண்கள் எடுத்தாங்க அந்த ஊரில். இப்போ 13 பாருங்க, அப்பொழுது சீமோன், இவர் ஒரு மந்திரவாதி, ரைட்டுங்களா,
அந்த சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்று கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களும் பெரிய அற்புதங்களை கண்டு பிரமித்தான். இது வரைக்கும் ஊரே மந்திரவாதியை கண்டுதான் பிரமிச்சாங்க, சிறியோர் பெரியோர். இப்போ மந்திரவாதியை நம்ம அசுத்தாவினால அந்த சில சக்தினால செய்கிறோம். ஆனால் இந்த சக்தியை விட இயேசு சக்தி பெரிய சக்தியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மந்திரவாதியை அவனே என்ன செஞ்சான்? பிரமிக்க, மாய வித்தக்காரன் பிரமிச்சான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான். இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது நான் இந்த வரலாறை 8ஆம் அதிகாரத்தை காரியத்தை சுருக்கிறேன். இப்படி ஒரு ரிவைவல் ஏற்படுது. ஒரு சாதாரண பந்தி விசாரணை செய்த பிலிப்புவை கொண்டு இவ்வளோ அற்புதம் செஞ்சாருன்னா, உங்களை கொண்டு உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு அல்லையா சொல்லாமா? அதற்கு ஆவியானவருடைய அந்த வல்லமை தேவை. பிலிப்புக்கு அந்த வரத்தை கொடுத்தது அவர் தான். அந்த வரம் செயல்பட்டது. வியாதியஸ்கா ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பிசாசு ஓடுவதாக, இயேசுவின் நாமத்தில் இந்த திமிர்வாதம் கை நல்லா ஆவதாக, என்னென்ன பிரச்சனை அவர் வியாதிக ஜெபிக்கும்போது உடனே ஹீலிங் நடந்த உடனே எல்லாம் ஒருமனப்பட்டு கவனித்து அவர் இன்னும் சத்தியத்தை சொல்லும்போது ஞானஸ்தான சத்தியத்தை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த அநேக ஆண்கள் பெண்கள்லாம் எடுத்துட்டாங்க. இந்த மந்திரவாதியும் நம்ம ஜனங்களை பிரமிக்க பண்ணிட்டு இருந்தோம், பொய்யான அற்புதங்களை வச்சுக்கிட்டு, பிசாசுக்கு சக்தி உண்டு, அதை வச்சு சில அற்புதங்களை செஞ்சான். ஆனால் இந்த சக்தியை விட இயேசுவின் சக்தி பெரிய சக்தியாக இருக்குன்னு சொல்லி அவனே பிரமித்து இந்த காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். இந்த விஷயம் அங்கே ஹெட் குவார்ட்டரில் அங்கே பேதுருலாம் இருக்காங்க. இப்போ அவங்க வர்றாங்க. இப்போ அவங்க ஒரு காரியம், இந்த பரிசுத்த ஆவியை குறித்து தான் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். 14 பாருங்கள். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க அங்கே கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு இப்போ யார் அனுப்புகிறாங்கன்னா, அந்த ஹெட் குவார்ட்டர் மெயின் சர்ச்சிலேருந்து பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறார். இப்போ 15 பாருங்கள். இந்த அதிகாரம் இருக்கிறதுனால சொல்ல சொல்ல வசனத்தை நீங்கள் கவனிங்க. 15 பாருங்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனால் கேள்விப்படலை. ஆனால் ஆவியானவர் அவங்களுக்குள்ளே தான் இருந்தார், அது அவங்களுக்கு புரியல. இதில் ஒரு குறிப்பை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தும் நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா, ஆவியானவர் இருக்கிறாங்கன்னா இன்னும் சந்தேகம் இருக்குது. இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நல்ல பலத்த கைகளை தட்டுங்க, நல்ல பலத்த கைகளை தட்டுங்க. இனிமேல் சந்தேகமே வேண்டாம். நம்முடைய கிரேஸ் ஐபிஎஸ் சபையில் ஒருத்தருக்கு சந்தேகம் வரக்கூடாது. நீங்கள் எப்போ இயேசுவை முழு இருதயத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோட உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு மட்டும் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஆவியானவர் வராமல் இருக்க மாட்டார். பிதா மட்டும் வந்துட்டு ஆவியானவர் வராமல் இருக்க மாட்டார். 2 பேர் மட்டும் போகட்டும் நான் வர மாட்டேன்னு சொல்ல மாட்டார். இங்கே உங்களுக்கு புரியல. நாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆவியானவரை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, அறிவு இல்லை. அப்போ அதை குறித்து ஜெபம் பண்ண பிறகு அப்போ அவங்க அதை என்ன செஞ்சிட்டாங்க, உணர்ந்தாங்க. இதை குறித்து பின்னாடி நான் ஆவியானவர் குறித்து பேசும்போது அபிஷேகம்னா என்ன, வரம்னா என்ன, ஆவியானவர் எப்படி இருக்கான்னு அதை நான் விளக்குறேன். இப்போ நமக்கு பிலிப்பு சம்பவங்கிறதுனால இதில் முகவரையாக சொல்கிறேன். இப்போ கையில் வச்ச உடனே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவங்க புரியாமல் இருக்காங்கப்பா, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆவியானவர் இருக்கிறத உணரலப்பான்னு ஒரு ஜெபம் பண்ண பிறகு என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. சரி, இப்போ இந்த மந்திரவாதிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவர்கிட்ட நிறைய பணம், இந்த மந்திரத்தினால நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாரா, அதுமாரி நான் யார் மேலே கையை வைக்கிறோன்னா அவங்கள என்ன செய்யணும், இதே மாதிரி பெறணும். நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை இதில் இப்போ வலியுறுத்த விரும்புகிறேன். பணத்தினால் வரத்தை சம்பாதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு ஈவு தான். ரட்சிப்பு எப்படி ஒரு ஈவோ, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்பது, அபிஷேகத்தை பெற்றிருப்பது, வரங்களை பெற்றிருப்பது. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் அபிஷேகத்தையும் தாரார், வரங்களையும் தாரார். அபிஷேகம் வேற, வரங்கள் வேற. அபிஷேகம் என்பது நீங்கள் செய்வது ஊழியம், மற்ற உலக வேலை செய்வதற்கு வேண்டிய அந்த ஆற்றல், சக்தியை, பலனை, ஞானத்தை கொடுப்பது, அது அபிஷேகம். அந்த வேலைக்கு செய்ய வேண்டிய ஆற்றல், சக்தி. ஆனால் வரம் என்பதும் ஆவியானவர் தான் கொடுக்க. ஒரே ஆவியானவர் தான் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், வரங்களையும் கொடுக்கிறார். இதில் இருக்கிற காரியத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா?
ஓகே, அது இன்னொரு அந்த சப்ஜெக்ட் போகும்போது, அந்நிய பாஷை பேசும்போது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் பேசும்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன். இப்போ இவர் என்ன செஞ்சிட்டாரு, இதை பார்த்த உடனே 18 பாருங்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை இந்த சீமோன் மாயவித்தக்காரன் கண்டபோது பணத்தை கொண்டு வந்து 19 பாருங்கள், நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். 20 பாருங்கள், பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யுது? இப்படி தைரியம் இன்னைக்கு ஊழியக்காரர் இருக்குமா? தைரியத்தை தர்றது ஆவியானவர். உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யுது? நாசமாக போகக்கூடாது. நீ ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் இப்படி நீ தப்பான எண்ணம் கொண்டாலும் உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யுது? நாசமாக போகக்கூடாது. இன்னும் விளக்கம் கொடுக்குறார் 21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதப்படி இந்த விஷயத்தில் உனக்கு என்ன இல்லை? பங்கும் கிடையாது, பாகம் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். 22 பாருங்கள், ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டுகொள், ஒருவேளை உன் இருதயத்தின் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதா நான் என்ன செய்கிறேன்? காண்கிறேன். அந்த வரம், பரிசுத்தாவுடைய வரம் செயல்படுது, ஆவியை பகுத்தறிகிற வரம். நீ கசப்பான பிச்சில் இருக்கிற, நீ பாவக்கட்டில் இருக்கிற, உன் பணத்தை வச்சு நீ மந்திர வித்தை செஞ்சு அந்த பணத்தை வச்சு இப்போ ஞானஸ்தானம் எடுத்த உண்மை தான், ஓகே, பிரமிச்ச. ஆனால் இப்போ பணத்தை வச்சு நீ கையை வச்சு நீ பெரிய சக்தியாக ஆகலான்னு நினைக்கிற. உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யுது? நாசமாக போகக்கூடாது. 24 அதற்கு சீமோன், மறுபடியும் பயம் வந்துருச்சு. நீங்கள் சொன்ன காரியம் நாசமாக போகணும்னு சொன்னீங்க, நான் நாசமாக போயிடக்கூடாது. நீங்கள் சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. சரி, போகட்டும். இப்படி வசனத்தை பயங்கரமாக அந்த ஒரு பெரிய ரிவைவல் ஏற்பட்டோன்னே இன்னொரு குறிப்பை நான் சொல்கிறேன். 26 இன்னொருத்தர் வாசிங்க சீக்கிரம். பின்பு அடுத்து பாருங்கள், ஆவியானவரால் நடத்தப்படுறதுக்கு கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். அப்புறம் ஆவியானவரே பேசுகிறார். இப்போ கர்த்தருடைய தூதன் வருது. கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, இப்போ இவர் சமாரியாவில் இருக்கிறாரு, நீ எழுந்து அந்த திசையை காட்டுறாரு, தெற்கு முகமாய் அவங்க எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். சரி, இப்போ வரும், நமக்கு வரும். இப்படி ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் வந்து உங்கள்கிட்ட, உங்கள் ஊரில் ஃப்ளாட்டெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஃப்ளாட் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் காடாக இருக்குது, சிஸ்டர் நீங்கள் எழுந்து போங்க, பிரதர் நீங்கள் எழுந்து போங்கன்னா நீங்களும் நானும் என்ன திரும்ப சொல்லியிருப்போம்? போ போ பொல்லாத பிசாசே, சி போ 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 பொல்லாத பிசாசே. காட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லுவார், வனாந்தரத்துக்கு அப்படின்னு. இது கர்த்தருடைய ஆவியானவர் சத்தம் இல்லை, தூதருடைய சத்தம் இல்லை. சிஸ்டர் அதை தொடர்ந்து படிச்சிருங்க, புரியும். அடுத்து 27 படிச்சுங்க சிஸ்டர். அந்தபடி அவன் எழுந்து போனான். ஏன் எழுந்து போக சொன்னான்னா, எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு ஒரு மந்திரியும் பொக்கிஷங்கள், ட்ரெஷர், அந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி அவர் எருசலேமுக்கு அவர் ஊருக்கு திரும்பி போகும்போது தான் ரதத்தில் உக்காந்து, அன்னைக்கு அப்படி சுத்தக சுருள் இருந்துச்சு. அப்போ அந்த ஏசையா தீர்க்கதரிசி அந்த ஆகாமத்தை என்ன செஞ்சார்? வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர் வருதா? 29 இதான் ஆவியானவர் நடத்தப்படுது. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து போதும் சிஸ்டர். அப்போ அவர் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நல்ல தேவனை வணங்குறவர், அவர் போய் எருசலேமில் போய் கர்த்தரை தொழுதுகிட்டு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்க மாட்டிருக்கு. இன்றைக்கி இந்த புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லை. இந்த யூடியூப் வந்தது போதும், ஐயோ நேரத்தை அப்படி திருடுது. லைப்ரரியெலாம் நீ கட்டி வைக்கிறாங்க. லைப்ரரியில் எங்கெங்க கும்பல் இருக்குது?
பெரிய பெரிய லைப்ரரியாக நம்ம தமிழக முதல்வர் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு புக்கே கொடுங்கங்கிறார். துண்டெல்லாம் கொடுக்காதீங்க, நிறைய பேர் புக்கை தான் அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா அந்த புக்கெல்லாம் சேர்த்து லைப்ரரி ஆகாங்க ஆரம்பித்ததுனால திருச்சியில் கூட பெரிய லைப்ரரிலாம் வரப்போகுது. இன்றைக்கி புத்தகம் வாசிக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன இருக்குது, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த யூடியூப் வந்தது போதும். வாசிக்கிற ஆள் கூட இப்போ வாசிக்கிறதில்ல புத்தகத்தை வாங்கி. ஆனால் அலமாரியில் என்ன இருக்குது, புத்தகம் அடிமையாக இருக்குது. இதில் ஒவ்வொரு காரியத்தில் ஒரு குறிப்பை உணர்த்தும் போது நீங்கள் அதை உணர்ந்துக்கங்க. புத்தகம் படிக்கிற பழக்கம் நல்ல பழக்கம், ரைட்டுங்களா? நீங்கள் எப்படி பைபிளை படிக்கிறீங்களோ மிஷினரி புத்தகத்தை வாசிங்க. நல்லா கர்த்தருடைய பிள்ளை. இன்றைக்கி நிறையா புத்தகம் எழுதுகிறவங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க, நிறைய இறந்துட்டாங்க, வயசாகி இறந்துட்டாங்க, சிலர் கொரோனாவில் இறந்துட்டாங்க. பாஸ்டர் ஜான்ராஜ் சிவகாசியில் இருக்கிற நிறைய புத்தகங்கள் எழுதினார், தேவ மனுஷன். அப்படி புத்தகத்தை நான் விரும்பி வாசிப்பேன், அநேக புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. அவர் இறந்துட்டார். இன்னும் இருந்திருந்தால் நிறையா புத்தகத்தை எழுதியிருப்பார். இப்படி புத்தகம் நிறைய. அந்த மேகசின்லாம் பாருங்கள், இப்போ முன்னாடியெல்லாம் மேகசின் நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் வரும். இப்போ மேகசினே என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. சரி போகட்டும், நீங்கள் அந்த புத்தகத்தையும் மற்ற மிஷினரி புத்தகத்தையும் படிங்க. குறிப்பாக 66 புஸ்தகம் இந்த பைபிளில் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் படிங்க. நீங்கள் ட்ராவலில் போகும்போது ஒருவேளை பைபிள் கொண்டாடலாம், செல்லில் இருக்குது. செல்லில் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு 50வது டோக்கன், நீங்கள் 25வது டோக்கனுக்கு போயிட்டீங்க. 25 டோக்கன். அந்த 25 டோக்கன் வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், நிறையா புஸ்தகத்தை படிக்கலாம். நிறைய ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, பஸ் ஸ்டாண்டில் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ட்ரெயினில் வரும்போது இப்படி நீங்கள் இந்த செல்லில் இருக்கிறத என்ன செய்யலாம், பைபிள் நீங்கள் என்ன படிக்கலாம். அப்புறம் வீட்டில் இருக்கும்போது இந்த எழுத்து பிரகாரம் உள்ள காரியத்தை என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்படி ட்ராவலில் அவர் ஏசையா ஆகமத்தை கொண்டு போகிறார். அப்போ ஆவியானவர் போய் என்ன செய்கிறாரு, இதான் ஆவியானவரால் என்ன செய்கிறது, நடத்த. நீ போய் அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு என்ன செஞ்சார், ஓடி ஓடி போய், நடக்கலைங்க, ரதம் ஓடி வரும்போது என்ன செய்கிறாரு, ஓடி போய் சேர்ந்து அவர் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு வர்றாரு. இன்னும் ரதத்தில் ஏறல. நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமான்னு கேட்கும்போது 31 மந்திரி சொல்கிறாரு. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு சொல்லி, எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவன் என்ன செஞ்சான், ஏன் ஓடியாருங்க, நீ வேண்டிக்கங்க, ஏறிக்கங்க, ரதத்தில் ஏறிக்கங்க, எனக்கு புரியல, நீங்கள் சொல்லுங்கள். இவர் கேட்குறாரு, நீங்கள் வாசிக்கிறீங்களா ஏசாயா 53 அதிகாரம் கல்வாரிப்பாடு, அதை தான் படிச்சுட்டு இருக்காரு. அந்த வார்த்தையெல்லாம் அது வருது. அப்போ உங்களுக்கு புரியுதானே, எனக்கு புரியல, யாராவது சொன்னாதானே. இப்போ இதில் ஒரு காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆவியானவர் என்ன தான் நம்ம பைபிள் படித்தாலும் ஆவியானவர் தான் அந்த அர்த்தத்தை நமக்கு விலைக்கு போதிக்கிறவர். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமாம். இப்போ நீங்களும் ஒவ்வொரு சமூகத்துக்கு வரும்போது, இப்போ நாளைக்கு நாளைக்கு எங்கள் பாஸ்டர் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க, நல்ல வசனத்தினுடைய வெளிப்பாடு வரணும் ஆண்டவரே, அது எல்லாரும் புரிந்து கொள்ளுவான்னு என்ன செய்யணும், போதிக்கணும் ஆண்டவரே. அந்த தலைப்பு பிரகாரம் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு தலைப்பாக பேசுகிறார். இப்போ நாளைக்கு வேறு தலைப்பில் ஞாயிற்றுக்கிழமை பேசுவார் ஆண்டவர். இன்றைக்கி ஆவியானவரை குறித்து பேசுகிறேன். அதே மாதிரி நீங்கள் பைபிள் படிக்கும்போதும், ஆண்டவரே இன்றைக்கி 1 அதிகாரம் 2 அதிகாரம் நான் படிக்கிறேன், இது 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 எனக்கு புரியணும் ஆண்டவரே, இது புரியணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இப்படி வேதத்துள்ள அதிசயங்கள்லாம் பார்க்கும்படி கண்களை திறந்தரல்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் குட் டீச்சர், நல்ல டீச்சர். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த வசனத்துடைய வெளிப்பாட்டை தருவார். இப்போ இதே பகுதியை இன்னொரு பிரதர் வந்து இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணால் அவங்க வேற ஒரு கோணத்தில் என்ன செய்வாங்க, இதே அதிகாரத்தை வேற, ஆமாவா இல்லைங்களா? எங்கள் ஒரு சகை பிரசங்கத்தை எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் ஒவ்வொருத்தர் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, அவங்கவுங்க பாணியில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியானவரோடு இருந்து அந்த தேவ சமூகத்தில் இருந்து கத்தர் கொடுக்குற வெளிச்சத்தில், ஆவியானவர் கொடுக்குற வெளிச்சத்தில் எதை கொடுக்கணும், எந்த தலைப்பை கொடுக்கணும், எது சபைக்கு பிரயோஜனம் சொல்லி அப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்குது கை கொண்டு அவங்க போதிக்கும் போது அந்த வசனம் பசுமரத்து ஆணி போல விசுவாசிகள் மத்தியில் மனதை திறக்கிறது. லீதியால் இருதயத்தை திறந்தது போல திறக்கிறது. எம்மாவர் சீசருடைய இருதயம் வசனத்தை விலைக்கு போதிக்கும் போது எம்மார் சீசருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல அந்த வசனத்தை கேட்கும் போது இருதயம் என்ன செய்யுது, கொழுந்து விட்டு எரிகிறது. இது ஆவியானவர் செய்கிற காரியம். ஆவியானவர் செய்கிறார். என்னதான் நாங்கள் பிரசங்கம் பண்ணாலும் ஆவியானுடைய கிரியை சபையில் இருக்கணும். அவர் என்னதான் பைபிள் படிச்சுட்டு வந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசனம் ஒன்றுமே புரியல,
இந்த கருத்து உங்களுக்கு தெரியுமானா, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? தெரியும். அது மாதிரி தான் உங்களுக்கு ஆவியானவர் போதிப்பார். சில நேரம் அப்பவும் புரியலன்னா ஊழியக்காரன் மூலம் தலைப்பு வரும்போது போதிக்கும் போது நீங்கள் படித்த பகுதிக்கு ஒரு நாள் அர்த்தம் தெரியாமல் இருந்தோமே, இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோமே அர்த்தத்தை, இதில் இவ்வளோ கருத்து இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு தலைப்பிலையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ விளக்கம் கொடுக்குறார். 32 பாருங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். இது ஏசாயாவில் 53 அதிகாரத்தில் இருக்கிறது. 33 பாருங்க. அவர் தம்மை தாழ்த்தினது போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுப்பட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியுங்கிறது ஏசி 53 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள் ஆகமத்தை. அதில் இருக்கிறத தான் இதை சொல்கிறார். இப்போ இதை சொல்லிட்டு நல்ல கவனிங்க. 34 மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொரு குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவருக்கு வாஞ்ச வந்துருச்சு, இன்னும் வேத வசனத்தை இது போல் நீங்கள் நல்லா கவனிங்க. பாஸ்டர் இங்கே பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கு நீங்கள் போய் வசனத்தை சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும், விலைக்கு காண்பிக்கணும். இப்போ 35 பாருங்கள். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அப்போ நீங்களும் நானும் இயேசுவை உயர்த்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆவியானவர் எப்பொழுதும் இயேசுவை உயர்த்துகிறவர். ஆவியானவர் பிதாவை உயர்த்துகிறவர். எல்லாரும் ஒரே வல்லமை தான். ஆவியானவர் ஈக்குவல் டு இயேசு ஈக்குவல் டு பிதா, எல்லாரும் சரிசம வல்லமை. ஆனால் ஆவியானுடைய கிரியை வரும்போது இயேசுவை தான் அவர் உயர்த்துவார், பிதாவை தான் உயர்த்துவார். அப்போ இயேசுவை குறித்த அந்த சத்தியத்தை சொன்ன உடனே ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியிருப்பார் நான் நம்புகிறேன். அதை விளக்கமாக போடலை, அதனால தான் அந்த ஆசை அவருக்கு வருது. 36 பாருங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? அப்போ இயேசுவை பற்றி பிரசங்கித்தான் மட்டும் போட்டிருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் ஞானஸ்தானத்தை குறிச்சும் போட்டிருப்பார். மந்திரி, ஐயா உங்களுக்கு பக்தி இருக்குது, நீங்கள் போனீங்க எருசலேமில் கர்த்தரை தொழுது கொண்டு வந்தீங்க, யாரும் இப்படி பைபிள்லாம் கொண்டு வர மாட்டாங்க, புத்தகம் படிக்கிற பழக்கமே நிறைய பேர்த்துக்கு இல்லை, நீங்கள் ரதத்தில் வந்தாலும் புத்தகத்தை, மந்திரியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் அந்த அரசிக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் புத்தகத்தை வாசித்து போகிறீங்க, நான் ஓடி வந்தேன் உடனே ஏறிக்கிங்கன்னு சொன்னீங்க, புரியுதான்னு கேட்டோன்னே யாரும் என் தெரியலன்னு ஒத்துக்கிட்டீங்க தாழ்மையாக, எனக்கு தெரியுன்னு நீங்கள் படிக்கலை, நான் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டதை பார்க்குறோம், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். அப்போ ரட்சிப்பை குறித்து ஞானஸ்தானத்தை குறித்து இப்படி இன்னும் அநேக காரியங்களை அதில் இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் போட்டிருக்கு. ஆனால் நிறைய காரியத்தை சொல்லியிருப்பார் அந்த ரதம் போயிட்டு இருக்கும்போது. அப்போ ஞானஸ்தானத்தையும் போதிருப்பார். அப்போ அவருக்கு உடனே ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்போ ஞானஸ்தானம் பிறகு தடை என்னன்னு 37 பாருங்கள். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான். ரதத்தை உடனே ஸ்டாப் என்ன செஞ்சான், நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மந்திரிக்கே பிலிப்பு என்ன செய்கிறாரு? இன்னைக்கு அநேக எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் பிரதம மந்திரியாக இருந்தாலும் அவங்க அந்த காரியத்துக்குள்ளே வரணும். அது அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, அவங்களுக்கு கொடுத்த உத்தியோகம். ஜனாதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த மதிப்பு, சம்பளம், புரியுதுங்களா? ஆனால் அவங்கள ஒரு ஆத்மா, மனுஷன், அவங்க ரட்சிக்கப்படணும். ஏழை ஜனங்கள் எப்படி சபையில் ரட்சிக்கப்படுறதோ, நடுத்தர வாசிகள் எப்படி சபையில் ரட்சிக்கப்படுறாங்களோ, அதே போல் தொழிலதிபர், பிஸ்னஸ்மேன்கள், இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி எல்லா திருச்சபையிலும், ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் வேணாம் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால சிலராக இருக்கலாம். நீங்கள் வளர்ந்த சபையில் 1000 10,000 வந்த சபையெல்லாம் பாருங்கள், நிறையா டாக்டர்கள், நிறைய இன்ஜினியர்கள், நிறைய மந்திரிமார்கள், நிறையா எம்எல்ஏகள். கொரிய சபையிலலாம், பாலியங்கி சபையெல்லாம் நிறைய மந்திரிமார்கள், எம்எல்ஏகள், பெரிய தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய அரசு அதிகாரிகள்லாம் ரட்சிக்கப்படும். ஏன்னா அவங்க மனுஷன். அவங்க பெரிய ஆடிக்காரில் வரலாம், அவங்க பென்சிலில் வரலாம், அது அவங்க கொடுத்த மதிப்பு. பெரிய பங்களா வீடு இருக்கலாம்,
ஆனால் ரட்சிப்பு தேவை, அபிஷேகம் தேவை, ஞானஸ்நானம் எடுக்கணும், பரலோகம் போகணும். பணம் பரலோகம் கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துக்கு தான் பணம் தேவைதான். ஆனால் பணத்தை விட ரட்சிப்பு முக்கியம், ஞானஸ்நானம் முக்கியம். இவர் மந்திரி, அந்த ட்ரெஸ்ஸர், அந்த ராணிக்கே மந்திரி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா அவர் அன்னகர் என்று போடப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அன்னகர்னா யாருங்க? ஆண் இளமும் இல்லை, பெண் இனமும் இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. திருநங்கை, மூன்றாம் பாலினம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. நம்ம பைபிள் அப்படி போடலை, ஆங்கில பைபிளை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது, அன்னகர். இங்கே அன்னகர்னு கூட வரல, ஆனால் அந்த மொழிபெயர்ப்பில் கிரேக்கு வேர்டில் அவர் ஆண் இல்லை, பெண் இல்லை, திருநங்கையாக இருந்தான்னு போட்டிருக்கேன். அதுக்கு நான் உள்ளே போகலை. ஆனால் மந்திரி, அவர் திருநங்கையாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், மனுஷன், அது ஆத்மா தான். அப்போ திருநங்கையும் ரட்சிக்கப்படணும். நான் அங்கிட்டு பள்ளியோட போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன பாரு, அழகா பாரு, இருட்டில் பல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஆண்டவரே இந்த சிஸ்டெல்லாம் மனம் திரும்பணும், ஆண்டவரே ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த தொழிலை என்ன செய்யணும், அவங்க சூழ்நிலை காரணமாக செஞ்சாலும் அவங்க வேலை செய்யணும், ஆண்டவர் அரசாங்கம் இதுக்காக நல்ல திட்டங்களை என்ன செய்யணும், போடணும், ஆண்டவர். சில பேர் நல்ல வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க தெரியுங்களா, திருநங்கைங்க. இன்னும் மெசேஜ் கொடுக்குறவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களே இருக்காங்களா? ஆமாம், எஸ்தர் பாரதியா, ஆமாம், நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க உடல்வார் ரீதியாக சில காரியங்களும் அவங்கள நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்களுக்கும் ஆத்மா இருக்குது, அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க சூழ்நிலை காரணமாக கையை தட்டி இப்படி பணங்கள் அப்படி வந்தாலும் அவங்கள யாரும் அற்பமாக, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் போடுங்க, அவங்கள யாரும் அற்பமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, திருநங்கையை நீங்கள் அப்போ அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்க சூழ்நிலை அப்படி காரணமாக அவங்க அப்படி பழகிட்டாங்க. அந்த சமுதாயம் அவங்க இருக்கிறதுனால அவங்களும் நல்லவங்க தான், அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்களுக்கும் ஞானம் இருக்குது, சிந்திக்கிற திறமை இருக்குது, ரைட்டுங்களா? ஆனால் சமுதாயம் அவங்கள அற்பமாக நினைக்கிது, ஒதுக்கி வைக்கிறாங்கங்கிறாங்க. ஆனால் இங்கே வந்தவர்கள் வேத பண்டிதர்கள் அப்படிப்பட்டவன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த கருத்துக்கு போக வேண்டாம். ஆனால் ஒரு மந்திரி, ஒரு ஃபைனான்ஸு மினிஸ்டருங்கிறது மட்டும் யாங்க வச்சுக்கோங்க. அவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அது ரதத்தில் போகும்போதே ஒரு தண்ணீர் வரும்போதே இதான் ஆவியானவர் நடத்து. இதுக்கு தான் ஆவியானவர் பிலிப்புவை நடத்தினார். ஆரம்பத்தில் பாருங்கள், அவர் பந்தி விசாரணை செய்கிற ஊழியம், அதில் அவர் உறுதியாக இருந்ததுனால அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் அந்த ஊருக்கு கொண்டு போய் சமாரியாவில் கூட பயங்கர அற்புதங்கள் ஆவியானவர் செஞ்சார். இதான் ஆவியானவர் நடத்துறது. அந்த இடத்துல நடத்திட்டு உடனே வனாந்தரமாக போகும்போது இந்த காரியத்துக்காக ஆவியானவர் கீழ்ப்படியும் போது, இப்போ திடீரென்று உங்களுக்கு ஒருத்தர் போய் சுவிசேஷம் சொல்லும் பார், ஃபோனில் சொல்லும் பார், தேற்ற சொல்லுவார், ஒரு போய் சொல்லும் பார். அப்போ அவங்க கரெக்டாக பிரச்சனைலாம் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்னு பைபிள் வசனம் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ ஞானஸ்நானம் பெற்றாச்சு. நல்லா கவனிங்க. 39 இன்னும் ஒரு குறிப்பை சொல்லி சரியான நேரத்துக்கு முடிக்க விரும்புகிறேன். 39 பாருங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இப்போ சுந்தரம் பிரதர் ஞானஸ்தானம் கொடுத்தேன் பிரதர். இப்போ உங்களுக்கு கொடுக்கும்போது திடீர்னு நான் காணா போயிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா இப்போ தான் பாஸ்டர் தண்ணி இல்லைன்னு சொல்லி என்னை முழங்கால் போட்டு தண்ணிங்க ஏறலன்னு சொல்லி மோட்ரு ரிப்போர்ட்னு சொல்லி முழங்கால் போட்டு எப்படியோ முழுக சொன்னார். நான் முழுகிட்டு பார்க்குறேன், ஏசாஸ் பாஸ்டரை காணா. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? விசுவாசிகளை பாடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கடா பாஸ்டா காணா? இது என்ன கற்பனையா? ஆவியானவரால் எதையும் செய்ய முடியும். அப்படியே தூக்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு கொண்டு போயிட்டார். கரங்களை தட்டி ஆவியானுடைய கிரியைகளுக்காக அப்படியே விசுவாசிங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். பொய் சொல்ல மனிதன் அல்ல. ரேராக அப்படி, எல்லாருக்கும் அப்படி அல்ல. இந்த இடத்துல மட்டும் மற்றவங்களாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ யோவான்ஸ்தானம் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவர் அங்கே தான் இருந்தார், தூக்கிட்டுலாம் போகல. இந்த இடத்துல ஆவியானவர் அப்படி நடத்துகிறார், பிலிப்பை கொண்டு போய் விட்டார். ஆனால் இப்போ மந்திரி பாருங்கள், அப்புறம் காணாட்டாலும் பரவாயில்ல, ஓகே. இப்போ சந்தோஷமாக என்ன செய்கிறாரு?
போகிறப்ப எங்கே போயிட்டார்? தூக்கி எங்கே போய் விட்டார் தெரியுங்களா? 40 பாருங்க. பிலிப்பு எங்கே போயிட்டாரு? அங்கேருந்து தூக்கிட்டு எங்கே போயிட்டார்? ஆசோத்தில் அங்கே போய் இறக்கி விட்டார். காணப்பட்டு அவ்விடத்துலேருந்து மறுபடியும் என்ன செய்கிறாரு? மறுபடியும் தூக்கிட்டே போகல. ஆவியானவரே எங்களை தூக்குங்க, அடுத்த ஊருக்கு தூக்குங்க, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரேராக நடக்கிற காரியம். அடுத்து அவர் ட்ராவல் நடந்து தான் போகணும், பிரயாணம் பண்ணி தான் போகணும். செசரியாவுக்கு வருகிற வரியில் சகல பட்டணங்கள், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஒரு ஊரை விடலை. சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை இதுதாங்க ஆவியானுடைய கிரியை. ஆவியான நடத்த நீங்கள் உங்கள் வாழ்நாள் இறுதி வர உங்களை பார்க்குறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் என்ற வரைக்கும் சொல்லுங்கள். கேட்குறாங்க, கேட்கல, அது கர்த்தருடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. ரட்சிப்பு யார்? கர்த்தருடையது, கர்த்தருடையது. இப்போ நேற்று வந்து பாஸ்டர் பப்பட்ஸோ காமிச்சார். அவர் வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு பிள்ளைகளை வாங்க சொன்னார். இப்போ நாளைக்கு வந்தால் தான் தெரியும் எத்தனை பிள்ளைங்க அங்கே வர்றாங்கன்னு. 90-95 பிள்ளைங்க வந்தாங்க, 105 பிள்ளைங்க, அப்புறம் 95-93 இறக்குறைய 90 கீழே குறையலை நமக்கு. அந்த பாஸ்டர் பப்பட்ஸ் மூலம் ஒரு காரியத்தை சுவிசேஷம் சொல்லிவிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு காரியத்தை சொன்னார். அதில் சொன்னதில் நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு என்ன செய்யுங்க, பெற்றோர்கள், நானும் சொன்னேன், பெற்றோர்கள் சிலர் வந்தாங்க, அனுப்பி வைங்கன்னு. ஆனால் எத்தனை பேர் அனுப்பி வச்சாங்கன்னு நாளைக்கு வந்தால் தான் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம அந்த சிறுவர் விதையை போடுறத என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமான உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு. அது ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். சரி, நேரத்தை கருதி கடைசி ஒரு குறிப்பை சொல்லி நான் விரும்புகிறேன். இப்போ 8ஆம் அதிகாரத்தை தியானிச்சிட்டோம். 21ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, அதை சொல்லியே தான் ஆகணும். ஆவியானவர் ஊழியத்தை மாத்திரம் இல்லை, குடும்பத்தையும் நடத்த ஆவியானவர் உதவி செய்வார். பிள்ளைகளை ஆவியில் நடத்த உதவி செய்வார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் புறப்பட்டு இந்த பிலிப்பினுடைய சொந்த ஊர் செசரியா பட்டணம், அந்த செசரியா பட்டணத்துக்கு வந்து, அதனால தான் ஆவியானவர் தெளிவாக எழுதி வச்சிருக்காரு. சும்மா பிலிப்புன்னு சொல்லலை, 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். பவுலோட ஊழியர்கள்லாம் வந்து நிறைய பேர், 1 2 4 பேர் 5 பேர் கூட இருக்கலாம், உடன் ஊழியர்கள்லாம் வந்து பிலிப்பு வீடு எங்கே இருக்குன்னு செசரியாப்பட்டணத்தில் போய் அங்கே தங்குறாங்க. அடுத்த குறிப்பு படிங்க சிஸ்டர், இதான் ரொம்ப முக்கியம். பிலிப்புக்கு 4 பெண் பிள்ளைகள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, இன்னும் கல்யாணம் பண்ணல, கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள். யாருக்கு? பிலிப்புக்கு 4 பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில். போதும் சிஸ்டர், விஷயம் வந்துருச்சு. அப்போ ஆவியானவர் நடத்தப்பட்டு குடும்பத்தை அவர் நடத்துகிறார். இவருக்குள்ள எப்படி ஆவியானவர் இருந்தாரோ அதே போல் 4 பெண் பிள்ளைகளையும் ஆவியானவர் நிரப்பி 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதர், உங்களுக்குள்ள அபிஷேகம், உங்களுக்குள்ள ஆவி உங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்கும். அம்மா, உங்களுக்குள்ள இருக்க ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வரங்கள் அடுத்து உங்க ஜெனரேஷனுக்கு, உங்க பேர பிள்ளைக்கு அந்த இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்க ஆவியானவர்கள் நடத்தப்படணும். ஆவியானவர்கள் நிறைந்து பைபிளை படிக்கணும். ஆவியானவர்கள் நிறைந்து சுவிசேஷம் சொல்லணும். ஆவியானவர்கள் நிறைந்து சர்ச்சில் வந்து பணிவிடை செய்யும் போது நீங்கள் செஞ்சால் உங்கள் பிள்ளைகள் வந்து சர்ச்சில் பணிவிடை செய்வார்கள். நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் உங்கள் பிள்ளைகள் சுவிசேஷத்தை அந்த பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க வயசில் சொல்லுவார்கள். நீங்கள் வரங்கள் செயல்பட்டால் பிலிப்புக்கு வர செயல்பட்டது போல இவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர. 4 பெண் பிள்ளைகள், 4 சோடை கிடையாது, 4 பெண் குழந்தை பெற்றா எப்படி கட்டி கொடுப்போம்னு இன்றைக்கி தங்க விற்கிற விலையிலலாம் 1 லட்சம் வரப்போகுது. இப்போ எத்தனை, இப்போ ஒரு பவுன் எவ்வளவு விற்கிது தங்கம்? 70,000. ஸ்தோத்திரம். எங்கள்கிட்ட 1 கிராம் கூட இல்லை, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. பாஸ்டர்கிட்ட 1 கிராம் கூட இல்லைன்னு, எங்கள்கிட்ட 10 பவுன் 50 பவுன் 100 பவுன் இருக்குன்னு. ஸ்தோத்திரம். கர்த்தர் தருவார் ஏற்ற நேரத்தில். என்ன பண்ணுறது, நான் நகை போடாத மணி வேணும்னு சொன்னேன், கர்த்தர் அதை தான் கொடுத்தாரு. எதை கேட்குறோமோ அதானே கிடைக்கும். சரி, போகட்டும், அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டாம். ஓகே, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 4 பெண் குழந்தை, 4 பெண் குழந்தை கல்யாணம் பண்ணுறது எப்படி, அதெல்லாம் பிலிப்பு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும், அதோட இந்த வசனம் முடிஞ்சிருச்சு.
அப்படியே கன்னியாஸ்திரியாவை கடைசி வரைக்கும் வந்திருப்பாங்க? ஆமாம். அந்த வரம் செயல்பட்ட சொல்கிறேன். இப்போ 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசையா எடுங்க. இதுக்கு ஒத்த வசனம் 2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. இந்த வசனம் அப்படியே பிலிப்புக்கு நிறைவேறினது. அதுக்காக தான் இதை படிக்க சொல்கிறேன். ஏசையா 59:21. ஏசையா 59:21. உன்மேல் இருக்கிற பிலிப்புக்கு இருக்கிற என் ஆவி. அப்போ பிலிப்புக்கிட்ட அந்த ஆவி இருந்தது. இப்போ நம்மள்கிட்ட உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் இருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும். பிரதர், உங்கள் வாயில் இருந்தும், சிஸ்டர் உங்கள் சந்ததியின் வாயில் இருந்தும், பிரதர் சிஸ்டர் உங்கள் பேர பிள்ளைகள் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று இந்த வசனம் பிலிப்புக்கு அப்படியே நிறைவேறினது. பிலிப்புக்கிட்ட இருந்த ஆவியானவர், பிலிப்புக்கிட்ட இருந்த அபிஷேகம், பிலிப்புக்கிட்ட இருந்த வரங்கள் அப்படியே 4 பெண் குழந்தைகளுக்கும் அதே வரம், தீர்க்க தரிசனம் வரம். 4 பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருந்தாங்க. எங்கள் ஊழியக்காரங்க அநேக நாள் தங்கினாங்க. இந்த 4 பெண் குழந்தை இருந்தாங்க, ஒரு குற்றம் சாட்டப்படலாங்க. ஐயோ, 4 பெண் குழந்தை வீட்டில் வந்து ஊழியக்காரர் தங்குறமேன்னு சொல்லி அங்கே எந்த பாவமும் அங்கே நடக்கலைங்க. பரிசுத்தமாக பிள்ளைகள் இருந்தாங்கங்க. ஊழியக்காரரை தகப்பனாக வரவேற்றாங்கங்க. அப்போ அங்கே சாப்பாடெல்லாம் அந்த 4 பெண் பிள்ளைகள் பரிமாறி இருப்பாங்கங்க. எந்த பாவமும் அங்கே நடக்கலைங்க. அதான் ஆவியானவர் நடத்தப்படுறது. எத்தனையோ குடும்பம் இருந்தாலும் பவுல் ஏன் அங்கே போகிறார் அந்த குடும்பத்துக்கு? இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இவர் அபிஷேகம் பெற்றவர். பெண் குழந்தைகள் 4 பெண் குழந்தையாக இருந்தாலும் 4 பேர் நல்ல பிள்ளைகள், பக்தி உள்ள பிள்ளைகள், கற்பை காத்துக்கிற பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள். இவங்க வீட்டில் தங்கலாம். அப்போன்னு அநேக நாள் தங்கிட்டு தாங்க ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்போ பிலிப்புக்குள்ள இருந்த ஆவி, பிலிப்புக்குள்ள இருந்த அந்த வசனம் அவங்க மகள் 4 பேத்துக்குள்ளே இருந்தது. ஒருவேளை பின்னாடி அவங்க கல்யாணம் ஆனதெல்லாம் போடல, ஒருவேளை கல்யாணம் ஆகி பேரப்பிள்ளை எடுத்தா அந்த பேரப்பிள்ளைக்கு அந்த அதுமே போயிருக்கும். அதுமாரி தான் உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம், உங்கள்கிட்ட இருக்கிற வசனம் ஆவியானால் நீங்கள் எப்படி நடத்தப்படுறீங்களோ அவங்க பிள்ளைங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஜெராக்ஸ் டிட்டோவா உங்கள் பிள்ளைகள் அப்படியே செய்வாங்க. உங்களை விட இன்னும் பலத்த அபிஷேகத்தை விட கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நிறைய பரிசுத்தவங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க இருக்கும்போதே அவங்களுடைய பையன்கள் ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவங்க இருக்கும்போதே பையன்களை ஊழியத்தில் வல்லமை எடுத்து பயன்பட, அவங்க இறந்த பிறகு பார்த்தீங்க இன்னும் பல மடங்காய் அந்த அபிஷேகம் ரெட்டிப்பாய் எலியாவுக்கு பிறகு எலிசாங்கிற மாதிரி வல்லமையாக ஆண்டவர் உலகமெங்கும் பயன்படுத்துகிறார். ஒரு அல்லையா சொல்லாமா? காரணம் அவங்க போட்ட விதை, அவங்க போட்ட அஸ்திவாரம், அவங்க போட்ட ஜெபம், அவங்க போட்ட வசனம். பிள்ளைகள் இன்னும் ஆவியானவரோட நல்ல உறவாடி, இன்னும் பிள்ளைகள் நல்ல வசனத்தை அதில் நல்ல மோட்டிவ் ஆகும்போது கர்த்தர் அவங்களுக்கு வரங்களை கொடுத்து ஊழியத்தில் அற்புதம் அடையாளம் நடத்து. தகப்பன் செஞ்சதை விட அடுத்த மகன் காலத்தை அந்த ஊழியத்தை பொறுப்பெடுக்கும் போது இன்னைக்கு உலகம் முழுதும் பார்க்கும்போது ஊழியம் வளர்ந்துருக்கிறது. நிறைய சாட்சி சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு வசனத்தை வாசித்து எழுந்து நிற்கலாம். ஏசியா 43 எடுங்க. இது அப்படியே பிலிப்பு வாழ்க்கையில் நடந்த ஏசியா 44:3 படிங்களே. தாகம் உள்ள ஒரு தாகம் இருக்கணும் ஆவியானவர் மேலே, ஒரு தாகம். ஆவியானவர் என்னை நிரப்புங்க, வரங்களாம் நிரப்புங்க, ஆவியானவர் என்னை நடத்துங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்போ தான் எல்லாரையும் ஆவியானவர் நடத்த மாட்டார். அந்த ஒரு ஆவியானவரோட தொடர்பு கொண்டு அவருக்கு இணைஞ்சு போகணும். அவர் சொல்கிற கருத்தை கீழ்ப்படியணும். பவுல அதை பிலிப்பு மாதிரி ஒபே பண்ணணும். போன்னு சொன்னார், உடனே கீழ்ப்படிச்சு போனார். ஓகே. தாகமுள்ளன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். கவனிக்கிறீங்களா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள, ஒரு உதாரணத்துக்கு ஒரு அலறி செடிகளைப் போல பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வளருவாங்க. ஒளிவ மர கன்றுகளைப் போல வளருவாங்க. அந்த அபிஷேகம். இப்போ பெற்றோர்கள் இந்த காரியத்தில் பிலிப்பு போல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் எல்லாம் ஆவியானவர் இதுதாங்க ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, இப்போ குறிப்பு மட்டும் சொல்லி ஜெபிக்க போகிறோம். முதல்ல அந்த சபையில் இருக்கும்போதே ஆவியானவர் நிறைஞ்சி, ஞானத்தில் நிறைஞ்சி, நற்சாட்சி பெற்று, விசுவாசத்தில் நிறைஞ்சி இருந்ததுனால நல்லா கவனிங்க, பொறுப்பு கிடைச்சது. ஊழியத்தில் பொறுப்பு ஆவியானவர் ஊழியக்காரன் மூலம் ஏவி கொடுக்குற பொறுப்பு தான் நிரந்தர பொறுப்பு. நான் ஒரு சபையில் இருந்தேன். சண்டே கிளாஸ் நான் எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. யூத்துக்கு நான் எடுக்கணும்னு நான் இருந்த பாஸ்டர்கிட்ட கேட்கவே இல்லை. கிளை சபையில் எனக்கு ஒரு செய்தி கொடுக்கணும்னு நான் கேட்கவே இல்லை. என் பொறுப்பில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட சபையில் சண்டே கிளாஸ் நடத்துகிற ஒரு பொறுப்பு கிடைச்சது. இன்னொரு சபையில்
சுவிசேஷத்தை அறிவிக்க கிராமத்துக்கு போகும்போது சில லீடர் அழைச்சிடும் போது என்னை அந்த சபையில் போனாங்க. அப்புறம் வேலை நிமித்தம் பாஸ் இன்பராஜா சபையில் இருக்கும்போது ஒரு நாளும் யூத்துக்கு நான் எடுக்கணும்னு கேட்கல. அவங்க மனதில் ஏவி நீ யூத்துக்கு எடுப்பான்னு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அதை உண்மை உத்தமாக செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அப்புறம் கிளை சபை இருந்தது, 3 பேரை பொறுப்பெடுத்தாங்க. பாஸ் ஜெபம் பண்ணி என்ன இன்னொரு குடும்பம். அப்போ அந்த சீட்டு விழுந்து அதை நாங்கள் உண்மை உத்தமாக அந்த ஊழியத்தை செஞ்சோம். அப்புறம் தான் இங்கே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து இப்போ 26 வருடம் ஆகிறது. ரைட்டுங்களா? அடுத்து இந்த சென்ட்ரல் பாஸ்டர்னு மத்திய போதகர்னு நாங்கள் ஸ்தாபனத்தில் கேட்கவே இல்லை. அந்த சீட்டு எனக்கு விழுந்தது. நானாக தான் பொறுப்பு. இப்போ பாஸ்டர் கிங்ஸ்லிக்கு நீங்கள் இருங்க பாஸ்டர், கொஞ்சம் சேஞ்ச் இருக்கணும்னு சொல்லி நம்ம உண்மை உத்தமாக இருந்தோம்னா மதிப்பு நம்மளை தேடி வரும், பொறுப்பு தேடி வரும். ரைட்டுங்களா? இவர் அப்படி இருந்ததுனால 7 பேரில் ஒருவர் இருந்தார். அப்புறம் சுவிசேஷத்தை அறிகிற சுவிசேஷகன் அடுத்த ஆண்டவர் உயர்த்தரா இருப்பாருங்க. சுவிசேஷகன் ஸ்டேஜில் அந்த சம்மரியா பட்டணத்தில் போனார், பிரசங்கம் பண்ணார், அற்புத அடையாளம் நடந்துச்சு. ரைட்டுங்களா? மந்திரவாதியை ரசிக்கப்பட்டான். ஓகே. அப்புறம் ஆவியானவர் நடத்துகிறார் பாருங்க, மந்திரியே ரட்சிப்புகள் நடத்தி ஞானஸ்தானம் அப்படியே தூக்கிட்டு ஆவியானவர் போய் இன்னொரு ஊரில் விட்டு அப்படியே போகிறார். அதை காட்டிலும் கடைசி குறிப்பு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை வளர்த்தா 1000 ஊழியம் செஞ்சு குழந்தைய சபையை குடும்பத்தை நடத்தலாம், சபையை நடத்த முடியாது. 4 பெண் பிள்ளைகளையும் சரியாக பக்தியில் நடத்தி 4 பிள்ளைகளுமே ஊழியக்காரில் உபசரிக்கிற குடும்பமாய் பக்தியில் நல்ல கற்புள்ள சகோதரிகளாய் பிள்ளைகளாக இருந்தாங்க. இதுதாங்க ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஒரு அழிலா சொல்லாமா? இந்த செய்தி எத்தனைக்கு பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? எழுந்து நிற்கலாமா? நம்ம சபையில் பிழிப்பு எழும்ப ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபம் பண்ணலாமா? நம்ம சபையில் பிழிப்பு இன்னைக்கு யாரும் பிழிப்பு பேர் இல்லை, ஆனால் பிழிப்பு போல சுபாவம் நம்ம சபையில் இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லோரும் சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதனை 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 அன்ப இயேசு ராஜனுக்கே ஆவியான ஆவியான தேவனு அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான. பாசம் அப்படியே முன்னாடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாரும் கண்களையும் மூடலாம். ஆண்டவரே, இந்த பிழிப்புவை போல சபையில் இருக்கிற அத்தனை பேரும் பணிவிட ஊழியத்தை செய்யணும்ப்பா. டைம் கிடைக்கும்போது, எல்லா நேரமும் அல்ல, வாய்ப்பு கிடைக்கும்போது ஆண்டவரே. 2வதாக சுவிசேஷம் சொன்ன மாதிரி என்றவர்கள் சொல்லணும். அற்புதம் அடையாளம் செஞ்ச மாதிரி ஜெபிக்கும்போது விசுவாசிகள் மூலமும் சபையில் மற்ற இடத்துல அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. ஒருத்தருக்கு போய் சொல்லணும், உடனே கீழ்ப்படிஞ்சு சொல்லணும் ஆண்டவரே. மந்திரி வந்தது போல் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் எல்லா திருச்சபையிலும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஞானஸ்தானம் பெற வேண்டும் ஆண்டவரே. 4 பெண் குழந்தைய பக்தியில் நடத்தி பரிசுத்தத்தில் நடத்தி அந்த மனுஷன் வளர்த்து 4 பேருக்குள்ளும் ஆண்டவரே அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம், அப்பாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் அப்படியே 4 மகளுக்குள்ள இருந்தது போல, ஊழியக்காரர்களை ஏற்று உபசரிக்கிற ஒரு குடும்பமா இருந்தது போல, பிழிப்பு குடும்பம் போல எங்களுடைய திருச்சபையில அநேக குடும்பங்களை எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாசமா மேல வாங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களையும் மூடலாமா? எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவர் எங்க குடும்பம் ஒரு பிழிப்பு குடும்பம் போல இருக்கணும். அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஜெபம்
ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உபவாச நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பிலிப்பு குடும்பத்தில் ஆண்டவரே நடந்த காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே தெளிவாய் போதித்தீர் ஆண்டவரே. நல்ல நற்சாட்சி பெற்றவர்களாய், பணிவிடை செய்கிறவர்களாய், சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக ஆண்டவரே, ஊழியக்காரர்களை உபசரிக்கிறவர்களாய், ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறவர்களாய் ஆண்டவரே, குற்றம் சாட்டப்படாதபடி தன்னுடைய குடும்பத்தை காத்து கொண்டு ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. தேவ கிருபை, தேவனுடைய ஆவியானவருடைய நடத்தப்படுதல் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிடைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிற சபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பணிவிடைகளை ஆண்டவரே உமக்கென்று செய்கிற பணிவிடைகளாய் நினைத்து ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய், உற்சாகமாய் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏவப்படும்போது சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கருவியாக எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனத்தை தெளிவாய் போதிக்க ஆண்டவரே, என்ன வசனத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலையில வசனத்தை சொல்லி தேற்றி அனுப்பி கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவர் அவர்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இங்க இருக்கிற அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக.